கோஷம், ஒன்றே கருத்தோடு நாம் இணைந்தால் தங்க வயலிலே கொள்ளையடிக்க நினைப்பவர்கள், இன்றைக்கு நம்மை பிளவுபடுத்தி அதன் குளிர் காய்பவர்கள், நம்மை காட்டி பிழைப்பு நடத்துபவர்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு விரட்டுகின்ற தருணம் வந்துவிட்டது. தங்க வயலை காப்போம், தங்கவயல் நகர சபையை கைப்பற்றுவோம். தங்கவயல் நகர சபை தங்கவயலுடைய மண்ணின் மைந்தர்களுடைய வளர்ச்சிக்கானது. இது வியாபாரம் செய்து கொண்டு அவரவர் பிழைப்பு நடத்துவதற்கு அல்ல, யாரோ ஒருவன் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நகர சபை அல்ல. இந்த நகர சபை தியாகத்தால் உருவானது, போராட்டத்தால் உருவானது, தங்கவயல் நலனுக்காக உருவானது. வெள்ளையர் காலத்திலே உலக பிரசித்தி பெற்று இந்திய நாடு திரும்பி பார்த்த ஒரு நகர சபை, கர்நாடக மாநிலத்திலேயே முதல் நகர சபையாக, சிறந்த நகர சபையாக இருந்த ஒரு நகர சபை. படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள், போராட்ட எண்ணம் கொண்டவர்கள் முழக்கமிட்ட அந்த நகர சபையிலே இன்றைக்கு கூனி குறுகி, இன்றைக்கு யாரோ ஒருவனிடம் போய் அடிமைத்தனமாக கையேந்துகின்ற ஒரு வேலை தங்கவயல் மண்ணிலே பிறந்தவனுக்கு தேவையில்லை. நம் நகர சபையை, நம் நகரத்தை ஆள்வதற்காக, நம் நகர மக்களுடைய நலனுக்காக நாம் அதை கைப்பற்றியே தீர வேண்டும். அனைவருடைய வித்தியாசங்களை, நீ பெரியவன் நான் பெரியவன் என்கின்ற அந்த எண்ணங்களை நாம் தூர வைப்போம், ஒன்றுபட்டு நிற்போம் என்பதுதான் 2026 தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கவயலுடைய மாறுதலுக்காக, தங்கவயலுடைய நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிடுகின்றேன். இந்த முறை தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நம் ஒன்றுபட்டு ஒரே கோஷத்தை இன்றைக்கு முன்னெடுத்தால் மாறாதது மாற்றம் என்பதற்கு வேறு முடியாது என்பது எந்த வில்லை இல்லை. மாற்றம் ஒன்றே மாறுதலுக்கான வழி என்பதுதான் உலக சித்தாந்தம். போராட்ட உணர்வு, ஒன்றுபட்ட குரல், ஒரே கோஷம், ஒன்றே கருத்தோடு நாம் இணைந்தால் தங்க வயலிலே கொள்ளையடிக்க நினைப்பவர்கள், இன்றைக்கு நம்மை பிளவுபடுத்தி அதன் குளிர் காய்பவர்கள், நம்மை காட்டி பிழைப்பு நடத்துபவர்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு விரட்டுகின்ற தருணம் வந்துவிட்டது என்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அனைத்து பொது அமைப்புகளுக்கும்